துணை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்லிதான் நான் எனக்கு அமைச்சரே வேண்டாம் என்று சொன்னேன். இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவரை எழுதிவிட்டு கொடுப்பாலே மாற்று சேர்வுக்கு நீங்கள் யார்? என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க. நான் அரசியலிருந்து விலகி எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு, இப்படியா வளர்த்தாரு, சர்வாதிகாரமான வளர்த்தாரு. புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு கட்சியை. மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்படியா வளர்த்தாங்க. ஏன்னா நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கு பெரிய புண்ணியம் கும்பிட்டேன். காத்திருக்காங்களா? ஏன் தாடி வளர்க்குறீங்க? நீங்க ஏன் தாடி வளர்க்குறீங்க? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்ல. நான் கிட்டத்தட்ட 80ல இருந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் இந்த கட்சியில இருந்து கீழ்நிலையில இருந்து நான் உழைத்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பில் யாருமே ஒரு சின்ன அளவிட குற்றம் சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரி பணியாற்ற சொல்லி அது செஞ்சிருக்கிறேன். நானே முதலமைச்சராக இருந்து நானே இன்னொரு முதலமைச்சராக வருவதற்கு சரி எனக்கு மிகுந்த பெருத்த ஆதரவு. நான் 54% இருந்தது, அவருக்கு வெறும் 4% இருந்துச்சு. அதையும் பொறுத்து கொண்டுதான் நான் துணை முதலமைச்சர் இருந்தேன். துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லிதான் நான் எனக்கு அமைச்சரே வேண்டாம் என்று சொன்னேன். மாண்புமிகு பாரத பிரதமர் டெல்லிக்கு அழைத்து நீங்க அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதை எல்லாமே பொறுத்து கொண்டுதான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். எந்த சூழ்நிலையும் என்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கடைசியில கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றினார்கள் என்ற நிலை வரும்போது என்னுடைய எதிர்ப்பை தெரியும். தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? எந்த விதியை வேணாலும் திருத்தலாம். ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன விதி. அதற்குரிய காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அவரை திமுகவிலிருந்து விலக்குகின்ற பொழுது 18 மாவட்ட செயலாளர்கள் விளக்கினார்கள். அந்த நிலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடாது. அனைத்து தொண்டர்களுக்கும் அந்த உரிமையை நான் தருவேன். பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து விட்டுதான் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்தவருக்கு பின்னதான் ஊரக உள்ளாட்சி கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், நகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல் அந்த உரிச்சாளர் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் விதி. இந்த விதியை மாற்றுவதற்கு யாருக்கு? விதியை மாற்றக்கூடாது என்ற விதியை வகுத்து தந்த இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவரை எழுதிவிட்டு கொடுப்பாலே மாற்று சேர்வுக்கு நீங்கள் யார்? அதைத்தான் நான் கேள்வி கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். கோர்ட்டுக்கு போயிருக்கேன்னா இப்ப நடந்துட்டு இருக்கு, சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னை எந்த நிலையிலுமே அரசியல் இருக்கக்கூடாது. யாராவது எடுக்க முடியுமா? நிலையை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும், சொல்லுங்க நீங்க. எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு தலைவரும் இல்லை, அம்மாவும் இல்லை. கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தையை நீங்க சீரழிப்பீங்க. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு நிலைநிறுத்திய புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அங்கம் விளைவிப்பீங்க. இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசியலிருந்தே துறவரம் கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். உச்சம் கோர்ட்ல போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யாரு செய்வா? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன் மட்டும் கேட்கிறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியினுடைய ஊருக்கோ இல்லாட்டி தொண்டர்களுக்கு ஒரு தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேன்னா என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க. நான் அரசியலிருந்து விலகி நான் ஏற்கனவே நான் நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தை, அடிப்படை தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பதற்கு உரிமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கல. இருக்கிறவங்களை வச்சு சட்ட போராட்டம் கோர்ட்ல நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று அறிவித்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று அறிவித்தோம். 6 நாடாளுமன்ற தொகுதிகள் என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது.
என்னை கூப்பிட்டு சொன்னா நீங்க 6 நாடாளுமன்றத்தில் இருக்கணும். 6 நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 36 சட்டமன்ற இருக்கின்ற அங்க இருக்க தலைவர்கள், மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகளை கேட்டு இந்த தேர்தலில் யாரும் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னா பொருளாதார வசதியில இல்லை, நாங்க பின்னால பாருங்க. அதனால என்னை நிக்கணும்னு சொன்னாங்க. யாரு கட்சிக்காரங்க தலைமை நிர்வாகி. எனக்கு வேணாம், 2 வருஷம் இருக்குது சட்டமன்ற ஒரு உறுப்பினர். 5 ஆண்டுகள் எனக்கு நம்பிக்கை வச்சு அவர் நல்ல பள்ளிக்கு பணியாற்றுவேன், அவங்க நம்பிக்கை வச்சு என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிக்காங்க. நான் போய் ரிசைன் பண்ணிட்டு போய் எங்க போய் நிற்க வேணாம், தயவுசெய்து என்னை விட்டு ஆள வேணும். இல்லை நீங்க அவசியம் நிக்கணும்னாங்க. சரி பாங்க ஆலோசனை போட்டுருமே நம்ம அண்ணன் ஐயா பண்ருட்டியார் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவரும் சொன்னாரு தனி கட்சி ஆரம்பி 1 வருஷத்துக்கு முன்னால. ஏன்னு இந்த வம்பல எல்லாம் என்ன போய் இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வேணாம் தனி கட்சியில வேணான்ட்டு அவர்கிட்ட மறுத்திருக்கிறேன். அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க. இந்த மாதிரி பன்னீர்செல்வம் இந்த முட்டாள்தனமான ஐடியாவை யார் சொன்னதுன்னு கேட்டார். எடுத்தோடனே அவர் பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் ராமநாதபுரம் எலெக்ஷன்ல வேட்பாளராக நிறுத்திருக்கிற சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யார் சொன்னது எடுத்தோடனே கேட்டாரு. என்னை நிக்கணும்னு சொன்னாலும் வாயடைச்சு போனாங்க. யாருக்கு மூச்சு விட்டு பேச்சு இல்லை. போங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவுன்னு அறிக்கை விட்டு இருங்க, நம்மளுக்குன்னு ஒரு காலம் பின்னால வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். என்னை வீட்டுக்கு நான் யாருன்னு சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லலை. விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்துட்டு எங்க மருமனையும் கூட்டு வந்து நீங்க அவசியம் நிக்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் நான் ராமநாதபுரத்தில் கடும் வெயில் 12 நாள் தான் இருக்கு. பலாப்பழ சின்ன இவங்க வேற 6 பன்னீர்செல்வம் கூட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு இம்சையை நீ கொடுக்கணும் தேவையா? காமராஜர் ஐயா சாத்தோல் தோத்துட்டாரு, திரும்ப நாகர்கோயில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறாரு. அண்ணா என்ன சொன்னாரு? அவர் பெரிய தலைவர், யாரும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, அவர் ஜெயிக்கணும், நாடாளுமன்றத்துக்கு அவர் போகணும் அப்படின்னு சொன்ன பெருந்தன்மை அண்ணா. அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு, இப்படியா வளர்த்தாரு, சர்வாதிகாரமான வளர்த்தாரு. புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு கட்சியை. மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்படியா வளர்த்தாங்க. அவரெல்லாம் அனைவரையுமே அரங்கநிலை, மதம் இல்லை, அனைத்து மக்களும் சமநிலையில் இருந்தானே கட்சியை வளர்த்தார்கள். நாங்களும் அப்படி பின்னால்தானே அவர் அம்மா சொன்னதானே கேட்டு வந்திருக்காங்க. பன்னீர்செல்வம் என்ன தவறு செய்யும்? என் மகன்கள் என்னுடைய வாரிசுகள் யாருக்கு என்ன தவறு செய்யும்? 38 இடம் போட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்குது நாடாளுமன்றத்துல. ரவீந்திரநாத் இங்க பெரியவா நாடாளுமன்றத்துக்கு எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டுங்க ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கு. பாரத பிரதமர் ஒருத்தரே ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண விவரம் தெரிஞ்சு என்ன நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமில்ல. அத்தனை கூத்தையும் நடக்கலாம். அது வரைக்கும் நான் பொறுமையாதான் இருந்தேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்ப பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்க போறாரு அப்படின்னு ஏன் அலறீங்க? ஏன் அது உங்களுக்கு தானே தெரியும். அதான் உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதுங்க. நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு 5 வருடமும் பணி நிறைவுகின்ற பொழுது, சட்டமன்றத்துடைய பணி நிறைவுகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்றது சட்டமன்ற முதலமைச்சர்களையும் சபாநாயகரும் சென்று வாழ்த்து கூறிவிட்டு தான் வருவார். இந்த நிலையில் தான் நான் மாண்புமிகு முதலமைச்சர்களையும் சபாநாயகரும் சந்தித்து நல்ல நிறைவா பண்ணீங்க சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. நீங்க தான் விட மாட்டீங்களே. வெளியே வந்தேன்ன படியை விட்டு கீழே இறங்கவில்லை. என்னைய சட்டமன்ற தலைவர் போற படியை விட்டு கேட்டீங்க, சொல்லி விட்டு வந்தேன். இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் நிலை என்ன சொல்லி விட்டு வந்தேன்? கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது, கட்சி இணையணும். நான் அமித்ஷா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. பன்னீர்செல்வத்துக்கு எந்த நான் கமிட்மெண்ட் சொல்ல மாட்டேன், அவரை மட்டும் என்னை சந்திக்க சொல்லுவோம். போய் சந்திச்சேன். இங்க இருக்க அரசியல் நிலவரம் பேசினா நானும் பேசுனேன். அதற்கு முன்னாலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரே சொன்னார், டிடிவி தினகரனுக்கு ஒரு 20 சீட்டு கொடுங்க, என்னோட பிஜேபி சேர்த்து நான் போட்டியிடுறேன்னு சொன்னார். யாரு? எடப்பாடி. முடியாதுனாரு. 15 சீட்டு தர முடியுமா? முடியாதாரு. 10 சீட்டு தர முடியுமா? முடியாதுனாரு. எத்தனை இடத்துல நீங்க ஜெயிப்பீன்னு கேட்டாரு. திரும்ப யார? எடப்பாடி பார்த்து அமித்ஷா 150 இடம் ஜெயிச்சு நான் உங்க கையில கொடுக்குறீங்க. அப்படியா? சரி ரைட்டு. நான் சொன்ன டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளர் நிறுத்த மாட்டார். இல்லப்பா, நான் போன 2019 21 சட்டமன்றத்தில் நிக்க மாட்டாரு. ஆனால் அவர் சொல்ற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்காம வேணுமணிக்க கேட்கிறாரு. இவர் என்ன சொல்வார்? அதெல்லாம் இப்ப உறுதி சொல்ல முடியாது.
ஆளுங்கட்சி ஆதரவுகளை முதலமைச்சர் ஆதரவுகளை கொடுக்கலாம்னு கேட்டாரு, முடியாதுனாரு. போச்சா? அதைத்தான் இப்ப சொன்னார் பன்னீர்செல்வம்ஜி. நீங்கள் நான் சொன்னமில்ல அவர்கிட்ட, எடப்பாடி எவ்வளவு சொன்னமில்ல, கேட்டாரா? ஆட்சி இழந்துட்டு இப்ப 4 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிஞ்சா. இப்ப அவங்க அந்த அலையன்ஸ்ல இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல அந்த கூட்டணி. இந்த கூட்டணி இப்ப பலமான கூட்டணியா இருக்கு. உறுதியா அவங்கதான் ஜெயிப்பாங்க. நீங்க பிரிஞ்சு கிடக்குது எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு என்னை கேட்டாரு. ஐயா, நான் இணைந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சின்னம்மா கூட்டம் வருவாங்க, டிடிஏ கூட்டம் வருவாங்க, எடப்பாடியை கூட்டம் வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டம் வருவாங்க. நான் இப்ப வந்திருக்கேன் நீங்க கூட்டனால. ஏன்னா நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கு பெரிய புண்ணியம் கும்பிட்டேன். பன்னீர்செல்வம்ஜி, நான் சொல்லிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், 9ஆம் தேதி வருவாரு, திரும்ப நான் பிரசுரத்துக்கு சொல்றேன்னு சொன்னாரு. அவர் போய் போனாரு. அவர் சொன்னாரு, கேட்கல. நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு சங்கர மடத்துல போய் சேர்ந்துலாமா? சொல்லுங்க. என்னங்க இவ்வளவு அநியாயம் அக்கறதை பொறுத்து கொண்டு இன்னமும் இங்கேயே உசாடி கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க வேண்டிய சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க எதையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலே நீங்களே எழுதுறீங்க. அது பத்திரிகைலாம் நான் மதிக்கின்ற பத்திரிகை கூட அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருச்சு. என்னை பொறுத்தவரையில் சொல்றது கேளுங்க, தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை திரும்ப கொண்டு வரப்படும். தலைவர் என்னென்ன விதியை இந்த கட்சி இயக்கம் 50 ஆண்டுகளும் 55 ஆண்டுகளும் எனக்கே சங்கடமா எந்திரி. நீ சொல்லு தம்பி, என்ன செய்யலாம்? நீ சொல்லு என்ன செய்யலாம்? நீ சொல்லு என்ன செய்யலாம் சொல்லு. இல்ல, ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஔவையார், மதியார் வாசலை போ. தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பு. இதெல்லாம் கேள்வி. அது உங்களை சொல்லிட்டு நீங்க கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க.